ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து கூகுள் குரோமில் போய்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச் கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மூணாவதாக. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பர்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இதில் மேலே ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஃபீமேலாக மேலான்ட்டு. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்ட்ரிக் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து இந்த இடத்துல கொடுங்க. அதாவது உங்கள் குழந்தை எங்கே பிறக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்து ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணியும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல் நேம்ஸும் வரிசையாக வரும். அதில் எந்த ஹாஸ்பிட்டலோ அதை நீங்கள் வந்து வரிசையாக வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் A to Z வந்து வரிசையாக தான் கொடுத்துருப்பாங்க. A லெட்டர் ஸ்டார்டிங்லேருந்து Z வரையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல் நேமை வந்து எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து அந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்ன ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டேட் வந்து அவங்க பிறந்தாங்களோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து அந்த டேட்டை வந்து கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணுறேன், என்ன டேட் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் வந்து யாருடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அட்மிட் பண்ணுறப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுங்கள். எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ புதுசாக நீங்கள் வச்சுருக்க நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பர்த் டைமில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதை தான் கொடுக்கணும் இந்த இடத்துல. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு வரும், ஓகேங்களா? 5 மினிட்ஸ் கழித்து வேறு நம்பர் அந்த இடத்துல வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ ஒரு 5 டிஜிட் நம்பரு, அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டில் இருக்குது, அந்த நம்பரும் இந்த இடத்துல கொடுங்க. இல்லாட்டி மறுபடியும் ரீலோட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேம் வரும். உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், அதாவது குழந்தையோட ஃபாதர் நேம், மதர் நேம் அதில் வந்துடும். அந்த ஐடி நம்பர் போட்டு நீங்கள் வந்து என்ன நேம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதும் முதற்கொண்டு அதில் வந்துடும். குழந்தையோட நேமோட முதற்கொண்டு என்ன டேட்டு எல்லாமே வந்துடும். அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து அதில் லோட் ஆகி கரெக்டாக வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இப்போ பேஜில் ஷோ ஆகும். அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் மேலே காமிச்சுன்னா டவுன்லோட் கொடுத்துங்க. எனக்கு வந்து இதில் காட்டலை. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து ஒருத்தருக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டு அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதிலே வந்துட்டு நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அந்த நம்ம சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக காப்பி பண்ணி யாருக்கா ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க. அந்த லிங்க்குக்கு நீங்கள் கிளிக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.